ஹாய் காய்ஸ், இன்னைக்கு முழு முட்டை ஆம்லெட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் வாங்க. உப்பு போட்டுக்கலாங்க, கொஞ்சம் முட்டை விரச்சலாக வரும்ல, அதனால. சொல்கிறேன், மிளகாய் வெட்டிக்கலாங்க, பச்சை மிளகாய். முட்டையை தொலைச்சிக்கலாங்க. முட்டையை இந்த பவுலில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த முட்டையை உடச்சி பவுல் ஊற்றிக்கலாங்க. மஞ்சக்கரை தனியாக பிரித்து இதில் போடுங்க. மறுபடியும் ரெண்டாவது முட்டையை உடச்சிக்கலாங்க, அதே பவுலில் ஊற்றலாங்க. மஞ்சக்கரை தனியாக வெள்ளைக்கார தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. பிரிச்சாச்சுங்க. பாருங்கள், மஞ்சக்கரை தனியாக இருக்குது. வெங்காயம் மிளகாய் இதில் போட்டுக்கலாங்க. மஞ்சக்கரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணுங்க. மிளகாய் போட்டுக்கலாங்க. வெங்காயம் மிளகாய் மிக்ஸ் பண்ணணும். முட்டையோடு ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஊற்றுவாங்க. மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. மல்லித்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பர் மசாலா போட்டுக்கலாம். போடுங்க. இதை எடுத்து இதில் வச்சுக்கலாங்க. இந்த பவுலை முட்டையோட வச்சுக்கலாம். பாருங்கள், உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இதில் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். இந்த ஏரியல் வர மாதிரி ஊற்றணுங்க. வெள்ளைக்கருவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கைஸ், இந்த ஷேப்பில் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அது பவுலோட ஒட்டிக்குது. அதனால் இப்படி அறுத்து எடுத்திங்கன்னா ஷேப் கரெக்டாக வரும். திருப்பி போடுங்க. கட் பண்ணிக்கலாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு முழு முட்டை ஆம்லெட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் வாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் முட்டை விரச்சலாக வரும்ல, அதனால.